ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ கிச்சன். நம்ம இன்றைக்கி ஸ்ரீ கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு சிம்பிளாக ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு மட்டன் சுக்கா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்திருக்கேன். அதில் 1/2 கிலோ அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி வச்ச மட்டன் சேர்த்துக்கிறேங்க. நான் இப்போ 1/2 கிலோ அளவுக்கு பண்ண போகிறேன். மட்டன் சேர்த்தாச்சு. இதில் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்ம சுக்கா மசாலா அதில் பண்ணும்போதும் இஞ்சி பூண்டு சேர்ப்போம், அதனால் இதில் அளவாக சேர்த்துக்கலாம். இந்த கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நிறைய ஊற்றிட வேண்டாங்க, அளவாக ஊற்றிட்டா போதும். இப்போ இதை மூடி 3லேருந்து 4 விசில் வரைக்கும் விசில் வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் கறியை பொறுத்து எவ்வளோ விசில் வச்சிங்களோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ விசில் வர ஆரம்பிச்சிச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம சுக்கா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆன உடனே நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சுக்காவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதனால் நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடான உடனே தாளிப்புக்கு இதில் கொஞ்சமாக கடுகு, இதில் பட்டை கிராம்பு சேர்க்க வேண்டாங்க, கடுகு சேர்த்து பண்ணுங்கள். கொஞ்சமாக சோம்பு வந்து கொஞ்சமாக தாங்க சேர்க்குறேன் வாசனைக்காக. சோம்பும் பொரிஞ்சு வந்த உடனே இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 2லேருந்து 3 காஞ்ச மிளகா இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கலாம். நீங்கள் முழு மிளகாயை கூட சேர்க்கறதுனா சேர்த்துக்கலாங்க. 2 பச்சை மிளகா லைட்டாக அதை வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன். அந்த சின்ன வெங்காயத்தையுமே நல்லா கலர் சேஞ்ச் ஆக வரைக்கும் வதக்கிக்கலாம். இது பெரிய வெங்காயம் சேர்த்து பண்ணுறத விட சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணுங்கள், அது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அளவுக்கு வெங்காயம் நமக்கு நல்லா கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு ரெண்டுமே சம அளவில் எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போக வரைக்கும் நம்ம நல்லா இதை வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு வெங்காயம் நல்லா சுருள வதங்கிருச்சுங்க. இங்கே நமக்கு மட்டனும் ரெடி ஆகிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மட்டன் நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. சில மட்டன் வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுங்க, அது வந்து ஒரு 4 அல்லது 5 விசில் வரைக்கும் வச்சுக்கலாம். கொஞ்சம் இளம் கறியாக இருந்துச்சுன்னா 2லேருந்து 3 விசில் வரைக்கும் வச்சுக்கலாம். இப்போ வேக வச்ச மட்டனை இதில் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம மட்டன்லேயே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா இந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கோங்க. இதில் நம்ம காரத்துக்கு வந்து இந்த பச்சை மிளகாயும் இப்போ உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு வந்து நம்ம பச்சை மிளகாயும் காஞ்ச மிளகாயும் சேர்த்துருக்கோம் இல்லையா, அது கூட கொஞ்சமாக மிளகாய் தூள். நீங்கள் காரம் நல்லா சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறையாவே நீங்கள் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். நம்ம ஏன்னா மட்டன் வேக வைக்கும்போது மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோங்க, அதனால் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் மிளகாய் தூள் இப்போ சேர்த்துருக்கோம். இது நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா சுருள வதக்கணும். சுக்காவை பொறுத்தளவுக்கு நல்லா ட்ரையாக நம்ம எந்தளவுக்கு வதக்கிறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் உங்களுக்கு உரங்கள் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் நீங்கள் லாஸ்ட்டாக மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தாங்க தேவைப்படும், ஆனால் சீக்கிரமாக பண்ணிடலாம், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ இதே மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கிட்டே இருங்க. பாருங்கள், நமக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு, அந்த தண்ணியும் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இதில் நான் பெப்பர் சேர்த்துட்டேங்க, அந்த கிளிப் மிஸ் ஆகிடுச்சு. நீங்கள் பெப்பர் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ கொத்தமல்லி தழை தூவி இறக்கியாச்சு. நம்மளுடைய மட்டன் சுக்கா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட ஸ்ரீ கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.